மகாமுனிவர் காசிவர் என் தந்தை. அதைவிட மந்திர சக்தியில் மாமேதையான மாயை என்பவள் என் தாய். அதிலும் குறிப்பாக மண்ணையும் விண்ணையும் மற்ற உலகத்தையும் கட்டியாடும் அசுரகுல தலைவர் சூரபத்மன் எத்தவையன். அவரின் ஒரே தங்கை, அபிமான தங்கை அதிமுகி என்பார் என்னை. தாய், தர்மத்தை சிதைத்து வானவர்களை வதைத்து அமரர் உலகுக்கு அதிபதியாய் விளங்கும் என் தலைவனையும் சிறையில் அடைத்து மற்றும் கொடுமைக்கே கோமகனாய் விளங்கும் தங்கள் தமையனுக்கு தாங்களாவது அறிவுரை கூறக்கூடாதா? அடக்கியாளர் நேசம் சாதா வரம் பெற்றவர்கள் நாங்கள். சக்தி மென்மேலும் பெருகும் எங்களுக்கு. ஆண்டவன் கொடுத்த சக்தியை அநீதியான வழியில் செயல்படுத்தினால் இறுதியில் ஆக்கம் தந்தவனே அழிக்கவும் முடிவு கட்டி விடுவான். ஆண்டவன் அவன் அழிக்க வேண்டிய வரத்தை எல்லாம் அழித்துவிட்டு பாவம் கல்லாய் அமர்ந்து விட்டான் கையிலேயே. எல்லா வரமும் புறப்படு என்று வீர மகேந்திர குலத்தில் எதற்காக? வெற்றிக்கு பரிசாக சூரனுக்கு முன்னே கொடுப்பதற்காக. ஆண்டவா, இந்த சோதனை சீக்கிரம் புறப்படு. இப்படி கையில் விடமாட்டேன் என்பதற்காக பெரும் அமைதியுடன் கூறுகிறேன். விட்டுவிடு இந்திராணியை. பேசும் அளவுக்கு நெஞ்சிலே உரம் பெற்ற யார் நீ? நீ கவர்ந்து செல்ல நினைக்கும் இந்திராணியை காக்கும் மகாக்காலன் தான். இந்திராணிக்கு இவ்வளவு மகிமை நடக்குது. இந்திராணிக்கு இவ்வளவு மகிமை நடக்குது. அவரான வழியில் நடந்தால் தக்கதங்களை கொடுத்தே தீருவேன். என்ன செய்ய முடியும்? 7 ஜென்மங்களுக்கும் அடுத்தவன் மனைவியை கைவிடாமல் இருக்கும்படி என்னால் செய்ய முடியும். என் கால்பட்ட தூசியை கூட உன்னால் தொட்டுவிட முடியாது. தைரியம் இருந்தால் தொட்டுப்பார் இந்திராணியின் கையை. தொட்டால் தொட்ட கை துண்டிக்கப்படும். எங்கே பார்க்கலாம்? உலகெங்கும் உயர்வு இந்த சூரபத்மனின் கை. அதே சமயம் ஒரு அற்பதா துண்டிக்கப்பட்டிருப்பது உடன் பிறந்தவரின் கை. தம்பி தாரகா, புறப்படு. கொஞ்சி ஒரு மனவேகம் அடங்கி வரக்குள் தங்கையின் கரத்தை அறுத்த பேரியவரும் அவன் சிறந்த அறுத்த என் காலனையும் கதைத்தான் கையை துண்டிச்சு விடுவேன் என்று சொல்லி போட்டு கையை வெட்டி போட்டான். அவசரப்பட்டு ஆத்திரப்படுவது மதியம். என்ன வழக்கு சொல்லுகிறாய் சகோதரன்? நம் தங்கை என்ற பாசத்திற்குள்ளே கட்டுப்பட்டு விட்டால் எதிரி செய்தது தவறென்றுதான் படுகிறது. ஆனால் தர்மம் என்ற வீட்டுக்குள்ளே நின்று பார்த்து ஆராய்ந்தால் தங்கைக்கு அளித்த தண்டனை சரியத்தே தெரிகிறது. துண்டித்தவரை தண்டித்தே ஆக வேண்டும். அத்தையை தவறு செய்வது யார்? குற்றம் எவரவே? சித்தப்பாவுக்கு சற்று விவரமாக சபையறிய விளக்கம் கூறுங்கள். தேவையில்லை. விளக்கம் அவரே செய்திருந்தால் தண்டிக்க அவனுக்கு என்ன இந்திராணி என்ன செய்கிறார்? இந்திராணிக்கு உங்களுக்கு இருந்தான் எல்லாம் சாப்பிட்டாச்சு. என்ன சாப்பிட்டீங்க? முக்கெல்லாம் சாப்பிட்டது. இந்திராணி எங்க இப்ப? இத இந்திராணி எங்க இப்ப? இந்திராணி அப்ப அந்த இந்திராணி யார்? அந்த இந்திராணி சகோதரி இப்பொழுது இடப்பிரச்சனையை தாக்காக வைக்கிறார். அத்தை செய்தது தவறாகவே இருந்தாலும் அவர்கள் கையை வெட்டியது குற்றமே. அக்குற்றம் புரிந்தவர்களை படித்துப்படி தீர்ப்பது நம் கடமை. அப்பா, ஆயிரங்கள் அசுரபுரத்தில் ஒரு பெண்ணின் கையை துண்டித்ததற்காக கரைத்து விடுங்கள். அமரர்கள், அவரை சேர்ந்தவர்கள் எவராக இருந்தாலும் அழித்து விடுங்கள். ஆணும் அணுவாக சித்திரவதை செய்யுங்கள். எதற்கு வந்தாதீர்கள். வாழவும் யாம் விடமாட்டோம். நான் பாதுகாக்கிறேன். அது உன்னால் முடியாது. ஏன் முடியாது? எமது சக்தியை தவிர வேற எந்த சக்தியாலும் சூரனை வெல்ல முடியாது. உங்களுக்கு இருக்கும் சக்தியை நான் தானே. அது என்னோடு அடங்கிவிட்டது. இனி தனியே இயங்க உனக்கு வல்லமை கிடையாது. ஒரு காலம் அப்படி சொல்லாதீர்கள். உள்ளதை சொல்கிறேன். பார்க்கலாமா? பார்க்கலாம். ஈசனே, எங்கள் நன்மைக்காக சக்தி வாதாடுகிறார்கள். இதற்காக தாங்கள் சினம் கொள்ள வேண்டாம். மகாதேவன், பிறர் விடும் கண்ணீரை கண்டு கலங்கும் தன்மை பெண்மைக்குத்தானே உரியது. அதனால் தான் பராசக்தி அமரர்களுக்காக பரிந்து பேசுகிறார்கள். இதற்காக வரத்தை கொண்டு என்னை சேர்ந்தவர்களையே கொடுமைப்படுத்தும் அசுரனை அழித்து விடுகிறேன். இதோ சத்யோஜானம், தத்புருஷம், வாமதேவம், ஈசானம், அகோரம்,